நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்காக நிறைய ஷேர் பண்ணிட்டு வரீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு சீட் கிடச்சதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நம்ம சேனலை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க், இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துட வேண்டாம். அண்ட் இன்றைக்கி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கு சீட் கிடச்சா அங்கே போய் ஜாயின் பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நேற்றைக்கு நைட்டு வீடியோவாக போட்டிருப்பேன். இன்றைக்கி ஜஸ்ட் நோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை ஜிஎஸ்எம்சி காலேஜோ அல்லது சென்னை ஜிஎஸ்எம்சி காலேஜில் ஜாயின் பண்ணுறப்போ என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கே ஆஃபீஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். கூடவே நண்பர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணி நான் நண்பர்களும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னா, ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர். உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் வந்திருக்கும் இல்லையா, அந்த அலாட்மெண்ட் லெட்டர் ஒரு காப்பி. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல். ஸோ ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணால் அப்படியே, ஆன்லைன் ஜென்ரேட் பண்ணது அப்படியே. கூடவே ஃபீஸ் ரெசிப்ட் வந்து உங்கள் காலேஜில் கொடுப்பாங்க. காலேஜில் ஃபீஸ் ரெசிப்ட் வந்து அவங்களே கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபீஸ் ரெசிப்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகும்போதே ஃபீஸ் ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் மேபி ஏட்ரிபிள்சியில் பே பண்ண ரெசிப்ட் இருந்தாலும் அதையும் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. அவங்க ஒரு ரெசிப்ட் வந்து அதை ஜென்ரேட் பண்ணி அவங்க ஆன்லைனில் வந்து அவங்களுக்கு ஃபீஸ் ரெசிப்ட் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும். அந்த ரெசிப்ட்டை உங்கள் கையிலையும் கொடுப்பாங்க. அதன் பிறகு நீட்டோட அட்மிட் கார்டு, அப்புறம் நீட்டோட ஸ்கோர் கார்டு, அதன் பிறகு 10th மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட்டை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் கேட்கல, இங்கே வந்து கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ அதனால் 10th மார்க் ஷீட் வந்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்ன்றது உங்களோட ஏஜ் ப்ரூஃப்காக அது வந்து பயன்படும். ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக பயன்படும். 11th மார்க் ஷீட், அப்புறம் கூடவே வந்து 12th மார்க் ஷீட். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி சேஃபாக வந்து வச்சுக்கணும். ஸோ ஒரு சில கேட்டகரிஸ்க்கு இப்போ சிபிஎஸ்சி 11th மார்க் ஷீட் சம்டைம்ஸ் இருக்காது. அப்படின்றப்ப அது பிரச்சனை இல்லை. எது இருக்குதோ அதை மட்டும் அவைலபிலிட்டியாக கண்டிப்பாக வச்சுக்க மறந்துடவே கூடாது. ஸோ கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசியில் 12th டிசியை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சார் நான் வந்து டிப்ளமோன்னு ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து பண்ணினேன், கோயம்புத்தூரில் இந்த காலேஜில் பண்ணேன், அந்த காலேஜில் பண்ணேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ அங்கேருந்து டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கன்டினியூ பண்ணினதுக்கான உங்கள் காலேஜ் டிசி வச்சா போதும். இன்கேஸ் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கான அந்த 12th டிசி இல்லாமல் காலேஜ் டிசி இருந்ததுன்னா அதுவே எனாஃப். சரியா? அதன் பிறகு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுக்கு ஸ்டேட்டில் கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுங்க. இல்லை அப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி நீங்கள் வாங்கியிருப்பீங்கல்ல, ஓபிசியோ அல்லது இந்த ஆல் இண்டியா ஏஏட்ரிபிள்சிக்கு அப்ளை பண்ணின சமயத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் வந்து உள்ளே வச்சிங்களோ கம்யூனிட்டி ரிலேட்டடாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அடிஷ்னலாக உள்ளே இணைச்சிங்க. ஸோ அதன் பிறகு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வெரி இம்பார்ட்டன்ட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. யாருக்கெல்லாம் அப்ளை ஆகுதோ சார் எனக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நான் வைக்க வேண்டியிருக்கு, ஏன்னா நான் படித்தது எல்லாமே ஊர் இங்கே இருந்தாலும் படித்ததெல்லாம் வெளியே, அல்லது வந்து இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, அவுட் சைடில் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் சேஃப்டி நேட்டிவிட்டி போட்டு விட்றது நல்லது நமக்கு. ஸோ ஏன்னா எல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் உங்கள் ஊரில் நம்ம சொல்கிறேன் இந்த அனக்ஷரில் நான் வந்து உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஐ நீட் மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஐ எம் கோயிங் டு ஜாயின் இந்த காலேஜ், உங்களோட நேமு, உங்களோட மார்க்கு, உங்களோட கேட்டகரி ஜஸ்ட் அதை மட்டும் அனுப்பித்தாங்க. என்கிட்ட என்ன அனக்ஷர் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் சைன் வாங்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒரு காப்பி என்கிட்ட இருக்குது. இந்த காப்பியை வச்சு நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். ஸோ அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை உங்களோட கூட உள்ள நியர்பையில் உள்ள ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி 2 கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க சார், எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது ஸ்கூலில் கொடுத்தது இருக்குது, இன்னொன்று கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்க சொல்லியிருக்காங்க, அந்த சர்க்குலர் வந்து இது. ஸோ அப்படி ஏதாவது சொல்லி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ன்றது இங்கே ஸ்டேட்டில் கேட்கல, நெஸ்ட்டில் போகிறவங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. ஸோ நெஸ்ட்டில் போகிறவங்க மட்டும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் போடுங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் நியர்பையில் சித்தா டாக்டர் மட்டும் தான் வாங்கணும் இல்லை, நீங்கள் வேறு யார்கிட்டனாலும் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கிக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா ஓகே. சரி, அதன் பிறகு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்காவது இருக்குன்னா அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் கோட்டாவில் சீட் வாங்கியிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதன் பிறகு ஆதார் கார்டு பொறுத்தவரை நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா இட்ஸ் அன் ப்ரூஃப் ஒரிஜினல். ஸோ அந்த ஒரிஜினல் காப்பியை கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும். ஜெராக்ஸும் ஒரு இது வச்சுக்கோங்க. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டையும் கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் 7.5 இந்த இதில் ஏஏட்ரிபிள்சியில் வராது, அதனால் போனஃபைட் அப்படின்றது வேண்டாம். ஸோ போனஃபைட் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் செலக்ட் ஆகி போனீங்கன்னா போனஃபைட்ன்றது கண்டிப்பாக வைங்க. இப்போது ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட் உங்களுக்கு இந்த இதில் அப்ளிகபிள் ஆகாது, ஸ்டேட்டில் அப்ளிகபிள் ஆகிருந்தது அல்லது இதுலேயே ஃபஸ்ட் கிராஜுவேட் வர்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா ஸ்டேட்டில் நீங்கள் எந்த ஆல் இண்டியாவில் வந்தாலும் சரி,
டிரிபிள்சியில் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் இஸ் எலிஜிபிள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும் அவுட் சைட்ஸ் அதர் என்ஆர்ஐயில் படிச்சிருந்தால் மட்டும். சரியா, ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என்ஆர்ஐ. ஸோ அது மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது தேவைப்பட்டால் யாருக்கு நீடட் இருக்கோ அவங்க மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். எல்லாருக்கும் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவை இருக்காது, பயப்படாதீங்க. அதன் பிறகு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒரு 5 கேட்டிருக்கிறாங்க, அதையும் கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நான் சொன்ன காப்பீஸ் எல்லாமே ஒரு 3 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து தனித்தனியாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. செல்ஃப் அட்டஸ்ட் நான் பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிங்க, டேட் போட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு கூடவே நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இப்போ மேலே சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் 200 கேபியில் இருக்கிற மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பிடிஎஃபை வச்சுட்டு கீழே சொல்லியிருக்கிற அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸோ நேமு, இந்த மார்க்கில் செலக்ட் ஆகிருக்கேன், என்னோடய நேம் இது, கேட்டகரி இது, ஆல் இண்டியா ரேங்க் இது, இந்த இடத்துல எனக்கு சீட் அலாட் ஆகிருக்கு, இந்த டாக்குமெண்ட்டை ஃபார் இந்த பர்பஸ்க்காக நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் போட்டு மெயில் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இதில் மெயிலில் சப்ஜெக்ட் போட வேண்டிய என்ன போடணும்னு கொடுத்துருக்கான். சப்ஜெக்ட் வந்து பிஎஸ்எம்எஸ் அட்மிஷன் 2023-2024, உங்களோட நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சரியா, இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது உங்களுக்கு வந்து அவங்களே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்டேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான, நாளைக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதே தான் உங்களுக்கு மற்ற நீங்கள் இதில் போவீங்கள்ல, ஜென்ரலாக ஸ்டேட்டில் செலக்ட் ஆகி போவீங்கள்ல, அது இன்னும் கவுன்சிலிங் நடக்கலை. டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு ப்ரொசீஜரும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் சிம்பிளஸ்ட்டான ஈஸியாக எல்லாத்தையுமே உங்களுக்காக கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும். நன்றி, தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.